ஏ டேக் கேர் வெல் யூடியூப் சேனல் டாக்டர் பிரவீன் விஜயராகர் இந்த சேனலை நடத்திட்டு இருக்காருங்க. அக்குபஞ்சர், சிசிபி, போன் செட்டிங்ஸ், ஃப்ளவர் மெடிசின், வர்மா இப்படி பல இயற்கை மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் அவர் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போவே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க. வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் செம்மையா இருக்கேங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு பிகினர் யூடியூபரா இருக்கீங்க அப்படின்னா உங்கள நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக், அதாவது உங்களுடைய ஆடியன்ஸ் பேஜை பத்தி நீங்க வந்து கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ நீங்க வந்து யூடியூபரா இருக்கீங்க அப்படின்னா ஒய்டி ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல வந்துட்டு நம்ம சேனலை பத்தின எல்லா டேட்டாஸ், அனலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய கமெண்ட்ஸுக்கு நம்மளால ரிப்ளை பண்ண முடியும். இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப் அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப் வந்துட்டு நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ஃபேட் டு ஃபிட் கப்புள் வெல்னஸ் சென்டர். நீங்க உங்க உடல் எடையை குறைக்கணும் அல்லது அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வெல்னஸ் சென்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியம். மிஸ்டர் ஹரிராமன் பர்சனல் வெல்னஸ் கோச்சா இருக்காரு. அவருடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்பவே கான்டாக்ட் பண்ணி உங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்கும். அதில் மூணாவதா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணோம்னா மேலே வந்துட்டு நிறைய டேப்ஸ் இருக்கும். அதாவது ரிசர்ச், ஓவர்வியூ, கண்டென்ட்னு இப்படி வரிசையாக இருக்கும். அதில் நாலாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேப் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் உங்கள் சேனலுடைய ஆடியன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு தான் நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மாசம் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டேட்டாஸ், அதாவது உங்களுக்கு வியூஸ் வர வர சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆக தான் வந்துட்டு இந்த ஆடியன்ஸ் பேஜ்ல நிறைய டேட்டாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகும். எடுத்த உடனே சேனல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே போயிட்டு இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா பெருசா எந்த டீடைல்ஸும் இருக்காதுங்க. ஸோ உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து அதிகமாக ஆக உங்க ஆடியன்ஸ் பத்தின ஒரு அனலிட்டிக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஆண்கள் எவ்வளவு சதவீதம் பேர் உங்களோட வீடியோஸை பாக்குறாங்க, ஃபீமேல்ஸ் எவ்வளவு சதவீதம் பேர் உங்க வீடியோஸை பாக்குறாங்க, ஸோ இப்படி மற்ற ஜெண்டர்ல எத்தனை சதவீதம் பேர் வந்துட்டு உங்க வீடியோஸை வாட்ச் பண்றாங்கன்ற டேட்டாஸ் வந்துட்டு இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரியே எந்தெந்த டேட்ல எந்தெந்த டைமிங்ல உங்களுடைய வியூவர்ஸ் வந்துட்டு ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிராஃப் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாம எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருந்துலாம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் வியூஸ் வந்துகிட்டு இருக்கு, அதாவது உங்களோட வியூவர்ஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்ல அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜ், இப்படி இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் உங்க ஆடியன்ஸை பத்தி உங்களால இந்த டேப்ல வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க வந்துட்டு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணவே இல்லை, நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றதுக்கு மட்டும் தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க இந்த ஆடியன்ஸ் பேஜை போயிட்டு இதுக்கப்புறம் ரெகுலரா வந்துட்டு வாட்ச் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்க அந்த பேஜை போயிட்டு பாருங்க. அப்பதான் வந்துட்டு அந்த கிராஃப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, உங்க வியூவர்ஸ் வந்து எந்தெந்த டயத்துல ஆக்டிவா இருக்காங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து உங்க சேனல்ல இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஈவினிங் 5 மணிக்கு ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிராஃப்ல காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க இல்லையா, ஈவினிங் 5 மணிக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்றீங்க. ஒரு 3 மாசம் போகுது, 6 மாசம் போகுது, ஒரு 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய கிடைச்சிருப்பாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்ததை விட 6 மாசத்துக்கு அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கிராஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மணின்னு காட்டின அந்த டைமிங் வந்துட்டு 6, 7ன்னு கூட காமிக்கலாம். ஸோ எந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு பீக்ல இருக்குதோ, அதாவது அந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து டேட் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து டைமிங், ரயில்வே டைமிங்ல டைமிங் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. எந்த டைமிங்ல டார்க்கா இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சண்டேல இருந்து மண்டே வரைக்கும் எந்தெந்த டைமிங்ல எல்லா நாட்கள்லயுமே டார்க்கா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த டயத்தை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ கரண்ட்ல வந்துட்டு அது 7 மணி 8 மணின்னு காட்டுது அப்படின்னா அந்த டயத்துல தான் வந்து நீங்க வீடியோஸை அப்லோட் பண்ணணும். அப்பதான் இன்னும் அதிகமான ரீச் வந்து உங்களோட வீடியோஸ்க்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த ஆடியன்ஸ் பேஜை யாருமே வந்துட்டு நோட் பண்றதே கிடையாது. சும்மா சேனல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு விட்டுரும். ஸோ இனிமே வந்துட்டு அந்த ஆடியன்ஸ் பேஜை வந்துட்டு ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. பொதுவாக இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அனலிட்டிக்ஸ், அதாவது நம்ம சேனல்ல கடந்த 48 மணி நேரத்துல எவ்வளவு வியூஸ் போய்கிட்டு இருக்கு, நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்துகிட்டு இருக்கு, இதை பார்க்கறது மட்டும் தான் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அண்ட் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றது யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்க வந்துட்டு கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்க சேனல்ல நல்ல ஒரு growth வந்துட்டு உங்களால பார்க்க முடியும். ஸோ நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறதே வந்துட்டு நம்மளோட ஆடியன்ஸ்க்காக தான். அப்போ நம்ம ஆடியன்ஸை புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ நீங்க மேபி மறந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தாங்க இந்த ஒரு வீடியோ. ஸோ இனிமே வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்களோட ஆடியன்ஸ் பேஜ், நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல, அந்த பேஜை போயிட்டு இதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை பத்திலாம் எனக்கு டீட்டெயிலாக தெரியாது, நிறைய விஷயம் எனக்கு வந்து புரியலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஒரு
ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நான் ஏன் டீட்டெயிலாக இதை பற்றி பேசல அப்படின்னா, இந்த ஒய்டிஸ்டே ஆப்புங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கு 90%. பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வந்து இந்த ஆப்பை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கு இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மீ பாபா. டாடா பை பை. சி